Good morning students. Today we will discuss about circular coil. அதாவது magnetic field produced along the axis of the current carrying circular coil. அதாவது மின்னோட்டம் தாங்கும் வட்டச் சுருளில் ஏற்படக்கூடிய காந்த புலம். ஒரு சர்க்குலர் காயில் கரண்ட் கேரியிங் சர்க்குலர் காயில் கன்சிடர் பண்ணிக்கிறதும் அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐ. ஸோ அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அதைத்தான் அன்றைக்கி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள், இது ஒரு சர்க்குலர் காயில். கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்குலர் காயில் இஸ் ஐ. இப்போ ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த ரேடியஸ் இதில் ரேடியஸ் பார்த்திங்கன்னா ஆர், ரேடியஸ் ஆர். ஸோ இதில் ரெண்டு பாயிண்ட்டு கன்சிடர் பண்ணுறோம், சி அண்ட் டி. சி அண்ட் டி. இப்போ சி அண்ட் டி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் பிங்கிற பாயிண்ட். அப்போது சியும் டியும் பார்த்திங்கன்னா பியிலேருந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. சியும் டியும் பியிலேருந்து எப்படி இருக்குது, சேம் டிஸ்டன்ஸில். இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம, அதாவது இந்த சர்க்குலர் காயிலோட மிட் பாயிண்ட் ஓ. ஓவிலேருந்து இங்கே பிங்கிற பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இசட்டுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இசட். அப்போ இந்த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயில் ஓலேருந்து பிங்கிற ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அந்த பிங்கிற பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இசட்டுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இதில் ஒரு கரண்ட் எலமெண்ட் டிஎல்ங்கிறது கரண்ட் எலமெண்ட். இந்த கரண்ட் எலமெண்ட்டை நம்ம சிங்கிற ஒரு பாயிண்ட்டு, டிங்கிற பாயிண்ட்டு, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா அதாவது இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம மிட் பாயிண்ட்லேருந்து இசட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இங்கே பிங்கிற பாயிண்டில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, கன்சிடர் கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப் ஆஃப் ரேடியஸ் ஆர். இப்போ சர்க்குலர் லூப் ஒரு ரேடியஸ் ஆர் அண்ட் லெட் ஐ பி த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஒயர் இன் த டைரக்ஷன். The magnetic field at a point P on the axis of circular coil at a distance Z from the center of the coil O. It is computed by taking two diametrically opposite line elements of the coil, each of length dl at C and D. Let R be the vector joining the current element at C to the point P. Okay. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா PC equal to PD. PC equal to PD equal to என்னன்னு சொல்லலாம், R. இப்போ R equal to according to Pythagoras theorem. பித்தாகரஸ் தியரத்துப்படி நம்ம என்ன எழுதலாம், அதாவது பித்தாகரஸ் தியரத்துப்படி, அதாவது அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம் நம்ம என்ன எழுதலாம், R ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் equal to R square plus Z square. அப்போ R equal to என்ன வரும், R equal to root of R square plus Z square. Okay. According to Pivot-Savart law, the magnetic field at a P due to a current element ideal. Okay. Pivot-Savart law நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். dB வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π இன்ட்டு ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இது நம்ம நார்மலாக மேக்னிடியூட் மட்டும் எழுதுனோம்னா எப்படி எழுதலாம், dB ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகே, the magnitude of the magnetic field due to a current element ideal and at C and D are equal because ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதாவது சியும் டியும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. பிகாஸ் த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிபி டியூ டு ஈச் கரண்ட் எலமெண்ட் ஐடியல் இஸ் ரிசால்வ் இன் 2 காம்பனன்ட்ஸ். அப்போ அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது வெக்டார் காம்பனன்ட். அப்போ 2 காம்பனண்ட்டாக இருக்குது நமக்கு. 2
அதாவது ஹரிசானல் காம்பனன்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் நம்ம 11th படிச்சிருப்போம். dB sin theta along y direction, dB cos theta along z direction. இப்போ z டைரக்ஷனில் வந்து நமக்கு y டைரக்ஷனில் வந்து dB sin theta, அதே மாதிரி z டைரக்ஷனில் வந்து dB cos theta. அப்போ ஹரிசானல் காம்பனன்ட் கேன்சல் டு ஈச் கரண்ட் எலமெண்ட் கேன்சல் டு ஈச் அதர். ஓகே, அப்போ ஹரிசானல் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு டயக்ராமில் பார்த்தாலே தெரியும். த ஹரிசானல் காம்பனன்ட் எப்படி இருக்குன்னா, அதாவது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஹரிசானல் காம்பனன்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரிசல்டன்ட் ஆஃப் த ஹரிசானல் காம்பனன்ட் நமக்கு எப்படி இருக்கும், 0வாக தான் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரிசல்டன்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 0வாக இருக்கும். ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து எது மட்டும்தான் நமக்கு இருக்கும்னா, இந்த வெர்டிக்கல் காம்பனன்டோட ரிசல்டன்ட் மட்டும்தான் நமக்கு ஆன்சராக, அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டண்ட்டாக கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த இதில் கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் என்னவாயிரும், 0வாக இருக்கும். அப்போ இதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு ஃபைனல் வேல்யூவாக நமக்கு கிடைக்கும். ஓகே, இஃப் யூ இன்டகிரேட் dl அரவுண்ட் த லூப் dB sweeps out the cone, then the net magnetic field B at point P. இப்போ வந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம்.